ஒரு காலத்தில் தேவலோகத்தில் மகாலட்சுமி தேவி வாழ்ந்தாள். நல்வாழ்வு, செழிப்பு, சுபிக்ஷம் ஆகியவற்றை வழங்கும் இவள் அழகும் அமைதியும் நிறைந்தவள். அவள் நடந்த இடத்தில் தாமரைகள் மலர்ந்தன. எல்லா தேவரும் அவளை பெரிதும் மதித்தனர். ஏனெனில் அவள் உலகத்தில் சமத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தினாள். ஒரு நாள் பூமியில் குழப்பம் ஏற்பட்டது. மக்கள் பேராசையுடன் நடந்து கொண்டனர். ஒருவரை ஒருவர் மதிக்கவில்லை, பகிர்ந்து கொடுக்கவில்லை. இது எல்லாம் பார்த்த மகாலட்சுமி மிகவும் வருந்தினாள். அவள் நிசப்தமாக பூமியிலிருந்து மறைந்து ஆழ்கடலில் மறைந்து விட்டாள். அவள் இல்லாததால் சூழ்நிலை மோசமாகி தீமை வளர்ந்தது. பயிர்கள் வளரவில்லை, வர்த்தகம் நின்றது, மக்கள் நலிவுற்றனர். தேவர்கள் பயந்தனர். விஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டனர். விஷ்ணு கூறினார், மகாலட்சுமி இருப்பது அன்பும் நேர்மையும் உள்ள இடத்தில் மட்டுமே. மக்கள் தங்களை மாற்ற வேண்டும், பின்னர் தான் அவள் திரும்புவாள். இதை கேட்ட மக்கள் தங்களை மாற்றத் தொடங்கினர். ஏழைகளுக்கு உதவினர், உணவை பகிர்ந்தனர், ஒருவரை ஒருவர் மதித்தனர். தீபங்களை ஏற்றி மனமாரப் பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் உண்மையான மனப்பூர்வம் மகாலட்சுமியின் மனதை தொட்டது. கடலில் இருந்து வெளிச்சமாய் எழுந்த அவள் உவப்புடன் பூமிக்கு திரும்பினாள். செழிப்பு, சந்தோஷம் மற்றும் அமைதியை மீண்டும் வழங்கினாள். அதிலிருந்து மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்று அவளை வரவேற்க தீபங்களை ஏற்றி மகாலட்சுமியை தங்கள் வீடுகளுக்கும் இதயங்களுக்கும் அழைக்கின்றனர்.